இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். கல்கத்தா, பம்பாய், சென்னை பல்கலைக்கழகங்கள் எந்த பல்கலைக்கழகம் மாதிரியில் உருவாக்கப்பட்டது? லண்டன் பல்கலைக்கழக மாதிரி. இந்த பம்பாய், சென்னை, கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1857. பெண் சிசு கொலையை பற்றி ஆய்வு செய்தவர்கள் கர்னல் டாட், ஜான்சன், டன்கன், மால்கம். விதவை மறுமணம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்கள் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1924 பம்பாயில் பகிஷ்கிருட் ஹிட்காரிணி சபையை உருவாக்கியவர் டாக்டர் BR அம்பேத்கர். 1798 மே 31 படி வீரபாண்டிய கட்டபொம்மனின் நிலுவைத் தொகை 3310 பக்கோடாக்கள். பக்கோடா என்றால் ரூபாய் என்று பொருள். கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. 1857 புரட்சிக்கு வேலூர் கழகம் முன்னோடி என்று கூறியவர் யார்? சாவர்கர். இந்திய விடுதலைக்கு முன்னோடி தமிழர்களே என்று கூறியவர் யார்? என். சஞ்சீவி. புதிய பண்ணை முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1833. பேரரசியின் அறிக்கை அலகாபாத்தில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1858 நவம்பர் 1. பெரியார் எந்த ஆண்டு சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1921. சென்னை சுதேசி சங்கம் எந்த ஆண்டு சென்னை மகாசன சபையோடு செயல்பட்டது? 1884. பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டு நீதி கட்சி வழங்கியது? 1921. பொதுப்பணி தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929. பாரதியார் வெளியிட்ட ஆங்கில பத்திரிகையின் பெயர் பாலபாரதம். எந்த ஆண்டு காந்திஜி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார்? 1896 ஆண்டு. ஆந்திர பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1924. 1944 ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி எந்த கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? திராவிட கழகம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் 1948 ஆண்டு டிசம்பர் 10 பாரிஸில். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தம். தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 அக்டோபர் 12. இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993 ஆண்டு அக்டோபர் 12. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழிவகை செய்தது பிரிவு 21. ஐநா சபை எந்த நாளில் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது? 1989 ஆண்டு நவம்பர் 20. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய சட்டப்பிரிவு 45. மத்திய அரசு 2005 ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கும் சம உரிமை அளித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவலை பெறுவதற்கான காலவரம்பு 30 நாட்கள். புதிய கல்விக் கொள்கை 1986 ஆண்டு ராஜீவ்காந்தியால் கொண்டுவரப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஆண்டு PV நரசிம்மராவ் என்பவரால் கொண்டுவரப்பட்டது. அணுசக்தி ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. அணுசக்தி துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1954.
முதலாவது அணுசக்தி நிலையம் 1956ஆம் ஆண்டு பம்பாய் ட்ராம்பே இல் கொண்டுவரப்பட்டது. திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1950ஆம் ஆண்டு மார்ச் 15. முதல் 5 ஆண்டு திட்டத்தில் தேசிய வருமான வளர்ச்சி விகித இலக்கு என்னவாக இருந்தது? 11%. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் வரையறை ஹரரா-டோமன் வரையறை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டு 1951 முதல் 56 வரை. திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படும் காலம் 1966 முதல் 69 வரை. வறுமையை விரட்டுதல் என்பது 5வது ஐந்தாண்டு கால திட்டமாகும். பெருமளவு தொழிலாக்கத்திற்கான கொள்கை முதலில் அமலாக்கப்பட்ட காலம் 2வது ஐந்தாண்டு கால திட்டம். கல்விக்குழு 1882 என்பது சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டாகும். முதலாவது பஞ்சக்குழு என்பது 1878ஆம் ஆண்டு முதல் 1880ஆம் ஆண்டு வரை ரிச்சர்ட் ஸ்ட்ரோச்சி தலைமையில் நடைபெற்றது. முதல் தொழிற்சாலை சட்டம் ஆண்டு 1881ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபுவால் கொண்டுவரப்பட்டது. பல்கலைக்கழக குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1902. பல்கலைக்கழக சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1904. வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1905 முதல் 1905 ஜூலை 4. 1817இல் டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். இளம் வங்காள இயக்கம் எது? ஹென்றி விவியன் டெரோசியோ. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. பனாரஸில் மத்திய இந்து பள்ளியை நிறுவியவர்கள் அன்னி பெசன்ட் மற்றும் மதன் மோகன் மாளவியா. சென்னை சுதேசி சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1852 ஜூலை. சென்னை மகாஜன சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1884. 1885இல் முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர். தி ஹிந்து, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களை தொடங்கியவர் யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர். அகில இந்திய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் சென்னையில் 1887ஆம் ஆண்டு. தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி. அவ்வளோதான்.